வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா. ஜெப ஆவி என்பது கடவுளிடம் நெருங்கி ஜெபம் செய்ய உதவும் ஒரு சக்தி. இது ஒரு பரிசு போன்றது. கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம். இது கடவுளுடன் நெருங்கிய உறவை வளர்க்க உதவுகிறது. ஜெப ஆவி நமக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் மற்றும் கடவுளிடம் பேசும் திறனையும் அளிக்கிறது. ஜெப ஆவி பெறுவதற்கு நாம் கடவுளிடம் உண்மையாக ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய இதயத்தை திறந்து கடவுளிடம் பேச வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நாம் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெப ஆவியை பற்றி பைபிள் வசனங்கள். ரோமர் 8:26. நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாததால் ஆவியானவர் தாமே வார்த்தைகளால் சொல்ல முடியாத விதத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் எபேசியர் 6:18 கூறுகிறது, எல்லா நேரங்களிலும் ஆவியானவரின் உதவியுடன் ஜெபம் செய்யுங்கள். இந்த வசனங்கள் ஜெப ஆவி என்பது கடவுளிடமிருந்து வரும் ஒரு பரிசு என்றும் அது நமக்கு ஜெபம் செய்ய உதவுகிறது என்றும் காட்டுகின்றன. கலாத்தியர் 4:6. நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சகரியா 12:10. தாவீது குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ரோமர் 8:15. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனால் உண்டான ஆவியையே பெற்றோம். கொரிந்தியர் 12:3. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல ஒருவனாலும் கூடாது. கலாத்தியர் 3:14. கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியின் வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கும்படியாகவும் இப்படி நடந்தது. கலாத்தியர் 5:5. நீதியினாலே உண்டாகும் நம்பிக்கையின் பலனை ஆவியினாலே எதிர்பார்த்திருக்கிறோம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசித்து வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் மிகுந்த நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தோடே வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள். தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த அழகிய பொருளை நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடே கூட சாட்சி கொடுக்கிறார். கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? கொரிந்தியர் 12:4-6 வரை. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஒரே ஆவியானவர் அவைகளை நடப்பிக்கிறார். ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஒரே கர்த்தர் அவைகளை நடப்பிக்கிறார். கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கலாத்தியர் 5:16. நான் சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:22-23 வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எபேசியர் 2:18. அவர் மூலமாய் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். எபேசியர் 4:4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. பிலிப்பியர் 3:3. நாம் மாம்சத்தை நம்பாமல் தேவனுடைய ஆவியினாலே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்களாயிருக்கிறோம். தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு கொடுத்தது பயமுள்ள ஆவியல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே.
இந்த வசனங்கள் ஜெப ஆவி என்பது கடவுளிடமிருந்து வரும் ஒரு பரிசு என்றும் அது நமக்கு ஜெபம் செய்ய உதவுகிறது என்றும் காட்டுகின்றன. ஜெப ஆவியை பெறுவதால் பல நன்மைகள் உள்ளன. இது கடவுளுடன் நெருங்கிய உறவை வளர்க்க உதவுகிறது. நமக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் மற்றும் கடவுளிடம் பேசும் திறனையும் அளிக்கிறது. இது ஒரு பரிசு போன்றது. கடவுள் நம்மை நேசிப்பதினால் நமக்கு கொடுக்கும் ஒரு வரமாகும். ஜெப ஆவி பெறுவதற்கு நாம் கடவுளிடம் உண்மையாக ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய இதயத்தை திறந்து கடவுளிடம் பேச வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நாம் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். இந்த ஜெப ஆவி கிடைப்பதற்கு ஒரு ஜெபம். அன்புள்ள கடவுளே, இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தை திறந்து உங்கள் வார்த்தைகளை கேட்கிறேன். உங்கள் ஜெப ஆவி என்னை நிரப்பட்டும். உங்கள் ஞானத்தையும் தைரியத்தையும் எனக்கு கொடுங்கள். என் பலவீனங்களை நீக்கி உங்கள் பலத்தால் என்னை நிரப்புங்கள். என் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும். ஆமேன். தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா